ஈஸியான டாஸ்க் அல்லது டஃப்பான டாஸ்க் இதில் ரெண்டில் ஃபஸ்ட்டு எதை பண்ணலாம்? ஒரு சில பேர் ஈஸியான டாஸ்க்கை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கஷ்டமான டாஸ்க்கை செகண்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் கஷ்டமான டாஸ்க்கை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஈஸியான டாஸ்க்கை செகண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈஸியான டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டஃப்பான டாஸ்க் எடுக்கிறது தான் பெட்டர். அதே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டஃப்பான டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியான டாஸ்க்கை பண்ணுறது தான் பெஸ்ட். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு எல்லா டாஸ்க்குமே ஈஸியாக தானே இருக்கும், அது என்ன செகண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக எந்த டாஸ்க்குமே டஃப்னு கிடையாது. நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் அந்த டாஸ்க் ஈஸியாக டஃப்பானு டிசைட் பண்ணுது. இந்த ப்ராசஸ் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராசஸ்க்குமே பொருந்தும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கிறனால ஈஸி டு டஃப் போகிறீங்களோ இல்லை எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறனால டஃப் டு ஈஸி வரீங்களோங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே அன்னைக்கு அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 0 to Hero டிப்ஸ் டே 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான டிப்ஸ் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0 to Hero with மகில் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.